முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பணநாயகனா வர்றாரு. நல்லா பணம்லாம் சம்பாரிச்சு அதெல்லாம் பண்ற வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்புறம் அரசியல் ஆசைய அப்பாவே ஊட்டுறாரு. உடனே ஒரு ஜனநாயகனா மாறுறாரு. இப்ப அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ சுயமோகத்தால் செய்த தவறின் காரணமாக ஒரு பிணநாயகனாக மாறியிருக்காரு. அப்படிதான் ஒரு பணநாயகன் ஜனநாயகனாக மாறி, ஜனநாயகன் பிணநாயகனாக மாறி, இப்ப கேஸ் வரைக்கும் வரும்போது நான் உங்க பாயிண்ட்டுக்கு வந்துர்றேன். இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க போறாங்க. சிபிஐ விசாரணை கேட்கிறதுன்றதே யார் கேட்பாங்கன்னு பாருங்க. ஒரு வழக்கினுடைய புலன் விசாரணை ஒழுங்கா நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அல்லது வெகு நாளைக்கு அது தூங்கணும்னு நினைக்கிறவன். அல்லது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற துறை என்பதால் நமக்கு எப்படியா இருந்தாலும் சில சாதகமான விளைவுகள் அதுல கிடைக்கணும்னு நம்புறவங்க. இந்த இடத்துல யாரோ விரித்த வலையில் தூண்டிலில் விஜய் போய் மீன் மாரி சிக்கிட்டாருன்னு சொன்னா கூட நமக்கு கொஞ்சம் பரிதாபம் இருக்கும். ஆனால் இவர் திட்டமிட்டு வளர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு டேஞ்சரஸ் பர்சனாலிட்டி. ஆரம்பத்திலிருந்தே இவரை இயக்கிக் கொண்டிருப்பவர்கள் அவர்தான் என்பது நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அது தெரியக்கூடாதுன்றதுக்கு தான் அவர் பெரியார் திடலுக்கு போனாரு, அண்ணாவை பத்தி பேசினாரு. என்னுடைய கொள்கை எதிரிகள் வந்து பாஜகன்னு சொன்னதெல்லாம் வெற்று வசனம். அதனால தான் சொன்னேன், அவர் நிக்கிறதுல இருந்து ரேம்ப்ல நடக்கிற வரைக்கும் ஒவ்வொரு அசைவும் திட்டமிடப்பட்டது. இயக்குனர்கள் எங்கேயோ இருக்காங்க. இவர் நடிகர். ஆனா இன்னைக்கு இந்த முகத்தின் மூலமாக வருகின்ற வசீகரத்தை பயன்படுத்தி தமிழகத்துல வந்து நான் எல்லா நிகழ்ச்சியிலும் சொல்றது, இது திமுகவை பத்தியே நான் பேச போறதில்ல. திராவிடத்தினுடைய அடையாளத்தை அழிப்பதற்கு, ஆதிக்க சக்திகள் உள்ளே நுழைவதற்கு, ஆர்எஸ்எஸ் கூட்டம் உள்ளே நுழைவதற்கு அவர்கள் எந்த விதமான கொடுஞ்செயலையும் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். இதுல வந்து இயற்கை வந்து விளையாடிச்சு. இயற்கை விளையாடினது தங்களுக்கு சாதகமா அரசியலா மாத்திட்டாங்க. நீங்க ராஜீவ்காந்தியினுடைய மரணத்தை வந்து இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. ராஜீவ்காந்தி மரணத்துக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். சம்பவம் நடந்த மறுநாளே அடித்து உடைக்கப்பட்ட எல்லா சொத்துக்களும் திமுக காரர்களுக்கு உண்டானது. எரிக்கப்பட்ட அத்தனை சொத்துக்களும் திமுக காரர்களுக்கு உண்டானது. பிரபாகரனுக்கும் கலைஞருக்கும் எந்த விதமான உறவும் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒட்டுமொத்தமா 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாரு அன்னைக்கு நிவாரணமா. அதை வாங்க மாட்டேன்னு சொன்னவர் பிரபாகரன். எம்ஜிஆர் 4 கோடி கொடுத்தாருன உடனே அவருடைய வீட்டுக்கு போய் பிரபாகரன் வாங்கிட்டு வந்தாரு. டிஜிபி மோகன்தாஸ் புத்தகத்தினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, முதல்வராக இருந்தபோதே பிரபாகரன் கொடுத்த AK-47 துப்பாக்கியை படுக்கை கீழே எம்ஜிஆர் வைத்திருந்தான் புத்தகத்தில் எழுதியிருக்காரு. சீமான்லாம் அதுக்கு பின்னாடி தான் வந்து அந்த துப்பாக்கி எனக்கு கொடுத்தான்னு கதை சொன்னதெல்லாம் டிஜிபி மோகன்தாஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒன்று.